இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு கடகடன்னு மாடிக்கு தான் போனேன். ஏன்னா மார்னிங் போகையில வத்தல் காய வச்சுட்டு போயிருந்தேனா, இப்போலாம் வெதர் வந்து சடனா சேஞ்ச் ஆயிருது. அதனால எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் போயிருந்தேன். கொஞ்சம் தான் ட்ரையா இருந்துச்சு. சரி நாளைக்கு ஒரு டைம் காய வச்சோம் அப்புட்னா கரெக்ட்டா வந்துரும். அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுறேன். யாரெல்லாம் இப்படி ஃபிங்கர்ல வந்து மாட்டி சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரிதுக்கு பார்க்க புதுசா இருந்துச்சு. என்னம்மா இப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னு. அப்புறம் அவனே ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு ஒண்ணு தாங்க அப்படின்னு. இந்த ஈவினிங் வந்து ரிதுக்கு தான் ஸ்பெஷல் ஈவினிங்கா மாறிருச்சு. ஏன்னா, அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. என்னன்னா, என்னோட சின்ன மாமியார் வந்து அவனுக்கு ஒரு கிஃப்ட் குடுத்துருந்தாங்க. இது அவனும் ரொம்ப நாளா கேட்டுட்டு தான் இருந்தான். சரி எப்ப அவனுக்கு விளையாட தெரியுதோ அப்பலாம் வாங்கி குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அவங்க அதுக்குள்ளயும் வாங்கி குடுத்துட்டாங்க. பக்கத்து வீட்ல தான் இருக்காங்க. நம்மகிட்ட எதுவுமே சொல்லல. சடனா வாங்கி குடுத்துட்டாங்க. ரிது அத பார்த்ததுலேருந்து அது பக்கத்திலேயே தான் இருந்தான். எங்கேயுமே போகல. சரி விடு புதுசா ஒரு திங்ஸ் வாங்குனா உனக்கு அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் அத கண்டுக்க கூட மாட்டேன். நம்ம மார்னிங் வாங்குன காரா மீன் இருந்துச்சா, நைட்டு அத சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான் பாய்.